තිබ්බේ කාගාවද? அப்படி என்றால் அதிகாரம் யார்ட கையில இருந்தது? උඩ ඉන්න පවුල් ගාව තමයි බලය அந்த තිබ්බේ. மேல் மட்டத்திலே இருந்த ஒரு வர்க்கத்தின் கையில தான் அதிகாரம் இருந்தது. හැබැයි මේ රටේ ජනතාව ஆனால் இந்த நாட்டிலே மக்கள் පහුගිය ජනාධිපතියන්ට තීන්දුවක් ගත්තා. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு முடிவெடுத்தார்கள். උඩ පවුල් වලින් மேல்மட்ட அந்த வர்க்கத்தில் இருந்து බලය පහළ පවුල් අතර මාරු කරන්න. அந்த அதிகாரத்தை சாதாரண மக்களிட கையிலே வழங்க வேண்டும் என்று. හොඳ නැද්ද? நல்லமா கெட்டதா? නල්ලම්. නල්ලම්. නේද? දැන් අපිට තියෙන මොකද්ද? இப்போ எங்கள் முன் இருக்கும் දැන් හදලා තියෙනවා පොඩි මිනිස්සුන්ගේ ආණ්ඩුවක්. இப்போ எமக்கு முன் சாதாரண மக்களுடைய ஒரு அரசாங்கம் இருக்கின்றது. අපේ රාමලිංගම් සහෝදරලා, எமது ராமலிங்கம் தோழர், අපේ කුමරන් සහෝදරලා, எமது குமரன் தோழர், අපේ සහෝදරවරු எமது அனைத்தும் தோழர்கள், මේ කිසි කෙනෙක් පවුල් වලින් බලය ආපු අය නෙවෙයි. இவர்கள் யாருமே குடும்பத்தில் வாழையடியாக அதிகாரத்திற்கு வந்தவர்கள் அல்ல. සාමාන්‍ය මිනිස්සුන්ගේ දරුවෝ